السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقلنا اذهبا إلى القوم الذين كذبوا بآياتنا فدمرناهم تدميرا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், எல்லாமல்ல அல்லாஹின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்தேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்கள் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக ஆகும். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: ஃபகுல்னா ذهبا إلى القوم الذين كذبوا بآياتنا فدمرناهم تدميرا. அந்த இருவரையும் நோக்கி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் இருவரையும் நோக்கி நாம் சொன்னோம், நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யாக்குகிற மக்களிடத்தில் நீங்கள் இருவரும் செல்லுங்கள் என்று நாம் கூறினோம். அவ்வாறு சென்று சத்தியத்தை சொன்னபோது அந்த மக்கள் நிராகரித்தார்கள். நாம் அவர்களை அடியோடு அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவக்கமாக எந்த கூட்டத்தையும் அழிப்பதில்லை, எந்த கூட்டத்தையும் அவன் வேதனை செய்வதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் நீதியாளி. அவனைப் போல நீதிமான்களை, நீதி செலுத்தக்கூடியவர்களை நாம் பார்க்கவே முடியாது. சூரா யாசினிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: வலா துظلم نفس شيئا. எந்த ஒரு ஆத்மாவும் சின்னஞ்சிறு அளவில் கூட அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையுமே வஞ்சிப்பதில்லை, தண்டிப்பதில்லை, காரணமின்றி துன்புறுத்துவதில்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறான். ஒரு தாயினுடைய அன்பை விட 70 மடங்கு சிறந்த அன்பை இந்த அடியார்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுகிறார். ஒரு தவறு செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே எழுதுவதில்லை, அந்த தவறுக்கு வருந்துகிறானா என்று பார்க்கிறான். கால அவகாசம் கொடுக்கிறான். அந்த கால அவகாசத்தின் இடையிலே ஏதாவது ஒரு நன்மை செய்துவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மன்னித்து விடுகிறான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: அத்பிஉ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா வ காலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன். நீங்கள் தீமையை செய்துவிட்டால் அதை அழிக்கும்படியான நன்மையை உடனே செய்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு கெட்ட வார்த்தை கோபத்திலே வந்துவிட்டது, ஒரு மோசமான வார்த்தை, பிறருடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு வார்த்தை வந்துவிட்டது, உடனடியாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றோ சுப்ஹானல்லாஹ் என்றோ ஏதேனும் தஸ்பீஹாத்துகளோ ஏதேனும் திக்ருகளோ நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அந்த கெட்ட வார்த்தைகள் பதிவு செய்யப்படுவதில்லை என்பதோடு நன்மை செய்ததற்காக நன்மையும் பதிவு செய்யப்படுகிறது. இதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நன்மை செய்துவிட்டால் 10 மடங்கு தருகிறான், 700 மடங்கு தருகிறான். அப்படியே பெருக்கி கொண்டு போகிறான். நம்முடைய
அந்த செயல் செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய எண்ணத்தின் அடர்த்தியை பொறுத்து. எண்ணம் மிக முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணத்தை ரொம்ப உன்னிப்பாக பார்க்கிறார். நம்முடைய எண்ணம் சரியில்லாவிட்டால் உடனே சரி செய்து கொள்ளும். எண்ணத்தை சரி செய்வது எப்படி? எண்ணத்தால். இன்னொரு சிந்தனையால். ஒரு தவறான சிந்தனையை நல்ல சிந்தனையை கொண்டு அழித்து விட வேண்டும், சரியாகி விட வேண்டும். பள்ளிக்கு புறப்படும் போது தொழாவிட்டால் மக்கள் எல்லாம் கேட்பார்கள் என்று ஒரு சிந்தனை வருகிறது. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். அந்த சிந்தனையோடு வருகிற நாம் பள்ளிக்குள்ளே நுழைந்ததும் இது தவறான சிந்தனை, நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், மக்கள் என்னை பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, இந்த சிந்தனையை மாற்றுவதை கொண்டு பழைய சிந்தனை அடிபட்டு போகிறது, நமக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. வீடு கட்டுகிறோம், ஜன்னல் வைக்கிறோம், வெளிச்சமும் காற்றும் வர வேண்டும் என்று எல்லா மக்களையும் போல நாம் நினைப்போம். ஆனால் இப்படி நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று நம்முடைய சிந்தனை வருகிறது, ஏன் அதன் வழியாக வாங்கு சத்தம் கேட்டால் நல்லது தானே, தொழுகைக்கு செல்லலாம் தானே, எனவே நான் ஜன்னலை வைப்பது வாங்கு சத்தம் கேட்பதற்காக. சிந்தனையை மாற்றுகிறோம், வெளிச்சமும் காற்றும் இயல்பாக வந்து விடுகிறது, வாங்கு சத்தம் கேட்டு விடுகிறது. இந்த சிந்தனையை மாற்றியதாலே நமக்கு நன்மை கிடைத்து விடுகிறது. எண்ணம் மிக முக்கியமானது. இன்னமல் அமாலு பின்னியாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா காரியங்களும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், மனிதர்களுக்காக இருக்கக்கூடாது. ஆனால் ஆரம்பத்தில் மனிதர்களுக்காகத்தான் நாம் பழகும். தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், இன்ன பிற அமல்களாகட்டும், அதுதான். ஆனால் அந்த மனிதர்களுக்காக நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒருவருக்கு திருமண அழைப்புதல் கொடுக்க சென்றிருந்தேன். வேக வேகமாக வாங்கி பார்த்தவர், என்ன ஹஸரத் தப்பு பண்ணிட்டீங்களேன்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். என் பேருக்கு முன்னாடி நீங்கள் ஹாஜி போடலையே. அவர் வயதிலே பெரியவர். அப்போ ஹஜ்ஜி என்பது, ஹஜ்ஜி செய்வது என்பது கடமையாக அவர் நினைக்கவில்லை. ஹஜ்ஜி செய்தால் நம்மை ஹாஜி என்று எல்லாரும் அழைப்பார்கள், அது ஒரு கிரெடிட், அது ஒரு பெரிய கௌரவம். அப்போ அழைப்பிதழில் கூட ஹாஜி என்று போடவிட்டால் அவருடைய உள்ளம் வருந்துகிறது. சரி என்று எழுதி கொடுத்தாச்சு. பின்னொரு சந்தர்ப்பத்திலே பொறுமையாக அவரிடத்திலே விளக்கப்பட்டுச்சு. இது ஒரு உதாரணம். இப்படி பலரும் இருக்கலாம், நாமும் இருக்கலாம். ஹஜ்ஜி என்று சொல்லி அல்ல, ஏதேனும் ஒரு சின்ன அமல், அது இறைவனுக்கு அல்லாமல் மனிதர்களுக்காக இன்ன பிற நோக்கங்களுக்காக என்றிருந்தால் அதை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ எண்ணம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு என்ன தேவை? முதலில் தனிமை தேவை. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி முதல்ல எப்படி இறங்கிச்சுன்னு சொன்னால், அதிகாலை கனவை போல, தெளிவான கனவை போல இறங்கியது. நபிமாருடைய கனவுகள் எல்லாம் வஹி தான், வேத வெளிப்பாட்டுக்கு சமமானது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள், தொடர்ந்து கண்டார்கள். அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று நினைத்து கொண்டு தன்னுடைய மகனை அறுப்பதற்கு போனார்கள் என்று வரலாறு படிக்கிறோம். எனவே நபிமாருடைய கனவு இருக்கிறதே, அந்த கனவு வஹிக்கு சமமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலே வஹி என்பது நல்ல கனவாக வந்தது, தெளிவான கனவு. நமக்கும் சில நேரங்களில் கனவு வரும், தெளிவாக இருக்கும். சில கனவு தெளிவில்லாமல் இருக்கும், சில கனவு குழப்பமாக இருக்கும். கனவுகளுக்கு பலவிதமான விளக்கங்கள் இருக்கிறது. அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் நபிமார்களுக்கு பிறகு, சஹாபாக்களுக்கு பிறகு கனவிலே விளக்கம் சொல்வதற்கு அற்புதமான ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒருத்தர் சொன்னார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் இமாமத் செய்கிறேன், நான் தான் இமாமா நிற்கிறேன், என் பின்னாடி ரசூலுல்லாஹ் இருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் எனக்கு பின்னாடி நின்று தொழுறேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ரசூலுல்லாஹ்வுக்கே நான் என்ன செய்கிறேன், இமாமா இருக்கிறேன், எனக்கு பின்னாடி நபி தொழுகிறாங்க. இப்போ இமாம் சொன்னாங்க, உங்களுடைய மரணம் சீக்கிரம் இருக்கிறது, ஜனாசாவை தான் முன்னால் வைப்பாங்க, ஜனாசா முன்னால் வைப்பாங்க. நபி இருக்கிற போது நபியை விட முன்னின்று தொழுகிற இடத்துல யாரும் கிடையாது. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய உத்தரவின் பெயரிலே நோயுற்ற போது செய்திருக்கிறார்கள், அவ்வளவு.
அபூபக்கர் அவர்களுடைய பின்னால் நின்றிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் கடைசி கட்டத்திலே நோயுற்ற போது நபியின் கட்டளையின் பிரகாரம். நபி இருக்கும்போது நபிக்கு முன்னாடி யாரும் போக முடியாது. ஒருவேளை அப்படி போவதாக இருந்தால் அவர் ஜனாசாவாக இருந்தால் போய்விடுவார். ஜனாசா முன்னாடி தானே வைப்பாங்க. இது மாதிரியான விளக்கங்களை கொடுப்பதிலே அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நல்ல கனவுகளை நல்ல மனிதரிடத்திலே சொல்லுங்கள். பெற்றோர்களிடத்தில் சொல்லலாம், நம்முடைய உஸ்தாதிடத்தில் சொல்லலாம், வெல் விஷர்ஸ் நம்முடைய நலன் விரும்பக்கூடிய மனிதரிடத்தில் சொல்லலாம், மற்ற யார்ட்டையும் சொல்ல முடியாது. கனவை அப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. கெட்ட கனவை சொல்லவே கூடாது. இடதுபுறம் திரும்பி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதி 3 முறை துப்பிவிட்டு அடுத்த புறம் திரும்பி உறங்குவதற்கான வழியை பார்த்துவிடும். முந்தைய இரவினுடைய சாப்பாட்டின் விளைவாக, பருவகாலங்களின் விளைவாக, மனக்குழப்பத்தின் விளைவாக, பல்வேறு விதமான நிகழ்வு விளைவாக கனவுகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் ஒரு சில கனவுகள் மிக தெளிவாக, அந்த கனவுகள் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. அப்படி இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி துவங்கியது என்பது நல்ல கனவு. அந்த நல்ல கனவு ஏற்பட்டதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் ஏற்பட்டது. அதனால தான் ஹிரா குகையில் போய் உட்கார்ந்து தனிமை, தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்று ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு 3 மந்திரங்களை சொல்லித் தருகிறார். நோன்பு நமக்கு பசித்திருக்க வாய்ப்பு தருகிறது. தஹஜ்ஜுத் நமக்கு விழித்திருப்பதற்கான வாய்ப்பை தருகிறது. இஅ்திகாஃப் தனித்திருப்பதற்கான வாய்ப்பு தருகிறது. ஒரு 24 மணி நேரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரும் குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடம் நமக்காக, நம்முடைய ஆன்மாவுக்காக, நம்முடைய ரப்போடு பேசுவதற்காக, நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக ஒரு 10 நிமிஷம் இருக்க வேண்டும். தனிமையில் இருக்கணும். எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, எந்த வேலையும் இருக்கக்கூடாது. அதற்கு உகந்த நேரம் என்பது தஹஜ்ஜுத் தான். யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். மனைவியோ, பிள்ளைகளோ, வேலையோ, அலுவல்களோ, முதலாளியோ, நம்முடைய கடமைகளோ எதுவுமே இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் இபாதத் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி முக்கியம் தனிமையில் இருந்து நம்மை சீர்தூக்கி பார்ப்பது, சிந்திப்பது. இந்த ஒரு நாள் நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய ஃபஜ்ர் தொழுகை எப்படி இருந்தது? அப்போது என்ன சிந்தனை இருந்தது? ரொட்டீனாக இருந்துச்சா? சில நேரம் சில வேலைகள் வழக்கமாக செய்கிற போது எந்த சிந்தனையும் இருக்காது, சிந்தனைகளே இருக்காது. நாம் அந்த வேலை செய்து முடித்தோம், அதுவும் தவறு. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தொழுகிற காரணத்தினாலே நம்மை அறியாமலேயே கால்கள் பள்ளிக்கு வந்துவிடும், நம்மை அறியாமலே தக்பீர் கட்டிவிடுவோம். ஏதோ நடக்கிறது, அனிச்சை செய்யும், ரொட்டீன் ஒர்க். அதுவல்ல தொழுகையினுடைய நோக்கம், அதுவல்ல. அணு அணுவாக நாம் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வை மறக்கிறது. சூஃபிகளுக்கும் நமக்குமான வித்தியாசம் என்பது, அவர்கள் எப்போதுமே என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அவர்கள் எப்போதுமே நிகழ்காலத்தில் இருப்பார்கள். நாம் நம்மை போல சராசரி மனிதர்கள் ஒன்று கடந்த காலத்தில் இருப்போம் அல்லது எதிர்காலத்தில் இருப்போம். இப்போது இந்த நிமிஷம் நாம் என்ன செய்கிறோமோ அந்த செயலோடு ஒன்றி இருப்பது தான் மிகப்பெரிய வெற்றி. அதற்கு பழக வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேண்டும். அந்த பழக்கத்தை நம்மை அறியாமல் தொழுகை நமக்கு தருகிறது. ஆனால் நாம் சிந்திப்பதில்லை. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டும்போது நாம் படைத்த ரப்பின் மீது, ரப்புக்கு முன்னாலே நிற்கிறோம், அடிமையாக நிற்கிறோம், நம்ம எஜமானன் முன்னால் நிற்கிறோம், அவரோடு பேசப் போகிறோம் என்ற சிந்தனை வந்துவிட்டால் உலகத்தின் மற்ற சிந்தனைகளை வரக்கூடாது. அதற்கு தன் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி. 10 ஆண்டுகள் தொழுதாலும் அது வரவில்லை, 20 ஆண்டுகள் தொழுதாலும் வரவில்லை, 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தொழுகை போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் என் சிந்தனையிலே, என்னுடைய அணுகுமுறையிலே எந்த மாற்றம் இல்லை என்று சொன்னால் தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும். எல்லாம் இறக்கப்பட்டு நமக்கு நன்மைகள் தருவார், ஆனால் வெற்றி கிடைக்காது. வெற்றி கிடைக்காது. சஹாபாக்களை போல நம்மால் சாதிக்கவே முடியாது. சஹாபாக்கள் சாதித்தார்கள். இதை கொண்டு 2 ரக்காத் தொழுகை கொண்டு ஒரு பெரும்போரை வெற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த அடிப்படையான சிந்தனை தெளிவு.
அது நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லை என்பதை ஒவ்வொரு முறையும் நாம் சீர்தூக்கி பார்ப்போம். குறைந்தபட்சம் 10 நிமிஷம், அதற்கு ஏற்ற நேரம் தகுதி. அதற்கு முடியாவிட்டால் ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி, இதில் எந்த வேலையும் கிடையாது, காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் செய்த செயல்களை ரப்பு என்னிடத்தில் கேட்பதற்கு முன்னாலே நானே என்னை கேள்வி கேட்டுக்கொள்வேன். என்னை கூண்டில் நானே நிறுத்துவேன். பாரபட்சம் கிடையாது. என்னை நான் கடுமையாக விமர்சிப்பேன் என்று ஒவ்வொருவரும் முடிவெடுத்து கொண்டால் சாக்கு போக்குகள்லாம் இருக்கக்கூடாது. சாக்கு போக்கே இருக்கக்கூடாது. நொண்டி காரணங்கள் சொல்லக்கூடாது. தவறு என்றால் தவறுதான். நீ தவறு செய்திருக்கிறாய், அடுத்த முறை சரியாக, நீ நன்றாக செய்திருக்கிறாய், ஆனால் உன் சிந்தனை சரியில்லை, மக்களுக்காக போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 வகையான மனிதர்கள் மறுமையிலே அல்லாஹ் அழைப்பார். ஒரு செல்வந்தன், ஒரு மார்க்க அறிஞர், ஒரு வீரத்தியாகி. நியாயமாக இந்த மூவரும் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்த செல்வந்தர் சொர்க்கம் போகாமல் வேறு எங்கு போக முடியும்? மார்க்க அறிஞர், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து இந்த தீனை உயர்த்துவதற்காக காலமெல்லாம் பாடுபட்டவர், அவர் சொர்க்கத்தில் இருக்க வேண்டியவர் இல்லையா? வீரத்தியாகி சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய தியாகம் அது. பணம் கொடுக்கலாம், நேரம் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், ஆனால் உயிரை கொடுப்பது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் கொடுத்திருக்கிறார், அவர் சொர்க்கம் செல்ல வேண்டும் இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மூவரும் நரகத்திற்கு போவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக அந்த செல்வந்தரை கூப்பிட்டு கேட்பார், நான் உனக்கு நிரம்ப செல்வம் தந்தேன், உண்மையிலே அல்லாஹ் கொடுத்தது. நம்ம பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய கல்வியினால், நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினால், என்னுடைய பிஸ்னஸினால், நான் இப்படி யோசித்ததால், நான் இந்த இடத்தில் கடை வைத்ததால், எனக்கு இவர் உதவியதால், நான் அரசாங்க ஊழியனாக இருந்ததால், இதுவெல்லாம் வெறும் அற்ப காரணம். உண்மையான காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தர வேண்டும் என்று விரும்பி விட்டான். எனவே நமக்கு பணம் கிடைத்தது. நம்முடைய கெட்டிக்காரத்தனம் எதுவும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி செல்வம் கொடுப்பான் தெரியுமா? உங்கள் ஈமான் பலவீனப்பட்டு போய்விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எதிரிகளுக்கு நான் கொஞ்சமாக கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், உங்கள் ஈமான் பலவீனப்படாது என்று இருந்தால் என்னை ஏற்காத காஃபிர்களுக்கு அவர்களின் வீட்டு கூரைகளை தங்கமாக நான் மாற்றுவேன் என்று சொல்கிறான். வீட்டு கூரையை தங்கமாக மாற்றினா எவ்வளோ பெரிய செல்வம் இருக்க வேண்டும். எனவே அந்த செல்வந்தரிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நான் உனக்கு செல்வம் தந்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? அவர் சொல்வார், நான் பள்ளி கட்டினேன், மதரசா கட்டினேன், நிறைய ஏழைகளை வாழ வைத்தேன் என்று நிறைய சொல்லுவார். எல்லாவற்றையும் அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்வான், எல்லாம் செய்தது உண்மை, ஆனால் நீ கொடைவள்ளல் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக செய்தாய். அந்த பட்டத்தை உலகத்திலேயே நான் தந்துவிட்டேன், அதற்கான கூலி முடிந்து விட்டது, இப்போது நீ நரகத்திற்கு போகலாம் என்று அவர் திருப்பி அனுப்புவார். அதுபோல மார்க்க அறிஞர், ஆலிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், யாருக்கும் கொடுக்காத கல்வி ஞானத்தை, குர்ஆனுடைய ஞானத்தை உனக்கு கொடுத்தேன், நீ என்ன செய்தாய் எனக்காக, இந்த மார்க்கத்திற்காக? அவர் சொல்லுவார், நான் மக்களுக்கு பேசினேன், அவர் மக்களுக்கு தாவத் செய்தேன், குர்ஆனுடைய விளக்கங்களை நடத்தினேன், அதை செய்தேன், இதை செய்தேன், நிறைய மனிதர்களை இந்த தீனின் பக்கம் கொண்டு வந்தேன், அதற்காக பாடுபட்டேன். அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொல்வான், எல்லாவற்றையும் செய்தாய், ஆனால் இந்த உலகத்தில் நீ மிகச் சிறந்த அறிஞர் என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்தாய். உலகத்தில் நான் கொடுத்து விட்டேன், உனக்கு அந்த பட்டங்கள் கிடைத்து விட்டது, கூலி சரியாகிவிட்டது, நீ நரகத்திற்கு போய் என்று திரும்ப வீரத்தியாகி. உண்மையிலேயே தியாகம் என்பது பெரிய தியாகம். உயிரை தியாகம் செய்வது பெரிய விஷயம். போர்க்களத்திலே அஞ்சாமல் எதிரிகளுக்கு இடையிலே புகுந்து சண்டையிட்டு தன் உயிரை கொடுக்கிற அந்த பெரிய தியாகி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அவருடைய இரத்த துளி பூமியில் வந்து விழுவதற்கு முன்னாலே அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான், கடனை தவிர. கடன் ஏன் மன்னிக்கப்படுவதில்லை என்றால் அது இன்னொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அது உறவு. கடன் என்பது இன்னொரு மனிதனுக்கான ஒரு தொகை. அது ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் சம்பந்தப்பட்டது. அதை அவன் மன்னிக்காத வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இந்த தியாகத்தை செய்வதற்கான அந்த தைரியம் நான் கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ்,
உன்னுடைய மார்க்கம் ஓங்க வேண்டும் என்பதற்காக, இந்த கலிமா ஓங்க வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட்டேன், உயிர் தியாகம் செய்து இதை உன் முன்னால் வந்திருக்கேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவா, எல்லாம் செய்த, ஆனால் நீ மிக பெரும் தியாகி, பெரிய தைரியசாலி என்ற மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தனர். அந்த எண்ணம் உலகத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது, உனக்கான கூலி நிறைவேறிவிட்டது, இப்போது நீ நரகத்திற்கு செல்லலாம் என்று சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய இந்த மூவரும் நரகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெரிய வேலை செய்தால் அந்த எண்ணம் சரியில்லாத போது மிகப்பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துவிடும். நான் சரியாக இருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டுமா? இல்லை. ஒரு வியாபார தலங்களில் கூட வருடத்திற்கு ஒரு முறையாவது ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கிறேன். நகைக்கடையில் டெய்லி ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கிறேன். சில இடங்களில் வாரத்தில் ஒரு முறை ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கிறோம். என்ன இருக்குது என்ன இல்லை, சுய பரிசோதனை. நாம் எப்போது நம்மை சுய பரிசோதனை செய்ய போகிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடம் சுய பரிசோதனை செய்யணும். தனிமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் தனிமை இயல்பாக அல்லாஹ் கொடுத்தா கூட நம்ம அந்த தனிமையை விரும்புறதில்லை. துணைக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிறோம், ஒரு ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுக்கிறோம், யாரையாவது கூப்பிட்டு வச்சுக்கிறோம், போர் அடிக்குங்கிறதுக்காக வேண்டி பேசி பேசி அந்த தனிமையை கழித்து விடுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நோய் தர்றான். எதற்காக தர்றான்? நம்மை உணர்வதற்காக தருகிறான். நம்மை அலசி பார்ப்பதற்காக நோயை தருகிறான். நோய் என்பது ஒரு வகையில் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய நியாமத். அது நம்மை பார்ப்பதற்காக, நம்மை கவனித்துக் கொள்வதற்காக. இந்த கண் வலிக்கிறது, வலிக்காத வரைக்கும் கண்ணை பற்றி நாம் யோசிக்க மாட்டோம். அதற்கு பிறகுதான் திடீரென்று ஏன் கண் வலிக்கிறது, கண்ணின் பக்கம் கவனம். கால் வலிக்கிறது, ஏன் இப்படி வலிக்கிறது, காலின் பக்கம் கவனம். லிக்குல்லிதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அவற்றுக்கான எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபூதர் கிஃபாரி, சல்மானுல் ஃபாரிசி. சல்மானுல் ஃபாரிசி, அபூதர் தான், இந்த 2 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக ஆக்கி வைக்கிறாங்க. மக்காவிலிருந்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. மதீனாவில் அவங்களுக்கு இடம் பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் வேலை, இந்த மதீனாவாசிகளை ஒருத்தர்கிட்ட மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு சஹாபியை சகோதரர்களாக ஆக்கிறார். உலகத்தில் இன்னைக்கும் அகதிகளை எப்படி நடத்தணும்னு தெரியாமல் வல்லரசுகள் திணறிக் கொண்டிருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான தீர்வை உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. இந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்க? 2 கடை இருந்துச்சுன்னா ஒரு கடையை கொடுத்தாங்க, 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டை கொடுத்தாங்க. உச்சபட்சமாக 2 மனைவிகள் இருந்தால் ஒரு மனைவியை மணவிலக்கு செய்து இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு தன்னுடைய தோழருக்கு திருமணம் செய்து. உலகத்தில் இது மாதிரி யாரும் செஞ்சுக்க முடியாது. அப்படி இணைத்து வைக்கப்பட்ட அந்த ஜோடிகளிலே அபூதர்தா ஒருத்தர், சல்மான் ஃபாரிசி. அபூதர்தாவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அபூதர்தா ரொம்ப இபாதத்தில் இருந்தார். சல்மான் வீட்டுக்கு வர்றாரு, அபூதர்தாவுடைய மனைவி பார்க்குறாரு. ரொம்ப எளிமையாக சாதாரணமாக சௌபுல் பிதுலா என்று அந்த ஹதீஸில் வருகிறது. நம்ம சரியாக வழங்கணும்னா கிச்சனில் இருக்கும்போது நம்முடைய வீட்டு பெண்மணிகள் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அது மாதிரி இருக்காங்க. கேட்குறாங்க, என்ன ஏன் அப்படி இருக்கிறீங்க? அவங்க ரொம்ப நாசூக்க பதில் சொல்கிறாங்க, உங்கள் தோழர் அபூதர்தாவுக்கு உலகத்தின் மீது எந்த நாட்டமும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் அபூதர்தா வர்றார், 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே சல்மான் என்கிற விருந்தாளிக்கு படுக்கையை தயார் செய்து வைத்து அவர் வழியை போகிறார். எங்கே போகிறீங்க? நான் தொழ போகிறேன். இல்லை நீங்கள் தொழாதீங்க, என் பக்கத்தில் படுங்கன்னு சொல்லி படுக்க வச்சு திரும்ப எந்திக்கிறார். திரும்ப படுக்க வைக்கிறாங்க, திரும்ப எந்திக்கிறார், திரும்ப படுக்க வைக்கிறாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் வந்த பிறகுதான் சரி இருவரும் தொழுவோம் என்று சொல்லி தொழுதார்கள். தொழுது விட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றாங்க. அபூதர்தாவுக்கு செம கடுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த அளவு நம்ம கூட அனுப்பி வச்சுருக்காங்க, இவர் நம்முடைய இரவு இபாதத்துகள்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தொழுகை முடிஞ்ச உடனே சல்மானை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மானை பார்க்குறாங்க. சல்மான் நடந்த விஷயத்தை சொல்கிறார். இவர் இரவு உணவு தந்ததோடு பாதை செய்ய கிளம்புகிறார். இவருக்கு மனைவி ரொம்ப எளிமையாக இருக்குது. அப்போ தான் மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த உம்மத்துக்கு சொல்கிறாங்க.
ஐனிக்கு ஹக்குன், உன் கண்ணுக்கு ஒரு கடமை இருக்குது. ஒலி ஜசதிக்கு ஹக்குன், உடலுக்கு ஒரு கடமை. ஒலி ஜவுஜிக்கு ஹக்குன், உன் மனைவிக்கு ஒரு கடமை இருக்கிறது. குல்லிதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய கடமைகளை நீ கொடுத்து வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல் நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறித்து நாளைக்கு கேட்பான். எந்த அளவுக்கு கேட்பான் என்றால், கோடை காலத்தில் நமக்கு தரப்பட்ட குளிர்ந்த பானம் கூட கேள்வி கணக்கில் இருக்கிறது. அந்த லிஸ்ட்டில் வருது. நான் குளிரான பானத்தை கொடுத்தேனே, குளிர்ந்த தண்ணீரை குடித்தேனே, நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். இப்போ நமக்கு தந்திருக்கக்கூடிய மனைவி, மக்கள், குழந்தைகள், உடல், இதெல்லாம் ஆரோக்கியத்தை பேண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை கொடுக்கிறான்னு சொன்னால் நம்முடைய உடலை திரும்பி பார்க்க வைப்பதற்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தால் அவர் ரெக்கவர் ஆகி போகிறதுக்கு 10 நாள் ஆகும். காய்ச்சல் 3 நாளில் போயிடும். உடல் தேர்றதுக்கு ஒரு 3 நாள். அப்புறம் வீட்டில் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்க. ஏன்னா வேலை பரபரப்பு கிடையாது, உலகம் பரபரப்பு கிடையாது. ஆனால் மெதுவாக தான் ஒரு 10 நாள் முடிந்த பிறகு தான் அவர் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. காலையில் காய்ச்சல்னா உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு இந்த காய்ச்சலுக்கு ஒரு இன்ஜெக்ஷன், அப்புறம் ஹெல்த்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன், எத்தனை இருக்கோ அத்தனையும் போட்டு சாயங்காலம் டிஸ்சார்ஜ். மறுநாள் அவர் ஃப்ரெஷ்ஷாக போயிடுறார், வேலைக்கு போயிடுறார். வேகமான வாழ்க்கை. அப்போ அந்த கிடைக்கிற அந்த அந்த நோயில் கூட தனக்கு என்ன நடக்கிறது, ஏன் இந்த மாற்றம் என்று யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இது மிகப்பெரிய தவறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 5 விஷயங்கள் ஏற்படுவதற்கு முன்னாலே உங்களுக்கு கிடைத்த 5 விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை வருவதற்கு முன்னாலே ஓய்வை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் கெட்டு போவதற்கு முன்னாலே ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். மரணம் வருவதற்கு முன்னாலே வாழ்க்கையை பயன்படுத்துங்கள். ஏழ்மை வருவதற்கு முன்னாலே செல்வத்தை பயன்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இப்போ இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஓய்வை பயன்படுத்தி தனிமையை உருவாக்கி, அந்த தனிமைகளை சிந்திக்கிற ஒரு வழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பதற்கு முன்னாலே நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு சரியாக தொழுதிருக்கிறேனா, முன் சுன்ன தொழுதேனா, பின் சுன்ன தொழுதேனா, இன்றைக்கு காலை மாலை ஓத வேண்டிய தஸ்பீஹாத்துகளை ஓதினேனா, அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது ஒரு இபாதத், தனித்த இபாதத். அத்துவா ஹுவல் இபாதா, அத்துவா முஹுல் இபாதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பற்றி 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று வணக்கத்தின் மூளை என்றார்கள், துவா என்பது தனித்த வணக்கம் என்றார்கள். ஆனால் இன்னைக்கு ரப்பிடத்தில் கேட்க கூட நமக்கு நேரம் இல்லை. ஒரு தொழுது முடிச்சுட்டு உடனடியாக ஓடுகிற சூழல் இன்றைக்கு பார்க்கணும். உடனே ஓடுகிறோம். அல்லாட்ட கேட்கறதுக்கு கூட பொறுமை இல்லை. ஆனால் கேட்காட்டி அல்லாஹ் கோவப்படுறான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. வல்லம் யஸ்அலில்லாஹி யர்தவலகி, யார் அல்லாட்ட கேட்கலையோ அல்லாஹ் கோவப்படுறான். அப்போ ஒவ்வொரு முறை தொழுதற்கு பிறகும் காலையிலும் மாலையும் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ரப்பிடத்தில் கையேந்தி, அது கை தூக்குற கூட நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி துவா கேட்கும்போது நெஞ்சுக்கு நேராக கைகளை வைப்பார்கள் என்று முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். இப்படி வச்சிருப்பாங்க. இந்த கை உயர்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது. கீழே வைக்கிறாங்க, அங்கே சொல்லிடுறாங்க, இங்கே செய்கிறாங்க, அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். யார்கிட்ட கேட்குறோங்கிற அந்த ஒரு அந்த எண்ணமே இல்லை. அந்த கான்சியேஷன், இந்த உணர்வு, ரப்புக்கு முன்னாலே அவனிடத்தில் கையேந்துகிறோங்கிற சிந்தனையே இல்லாமல் ஏனோ தானோ அது ஒரு கவனம் இல்லை. அது எல்லாம் மாற்றி தனிமையை உருவாக்கி நம்மை நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்போ நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம எவ்வளவு அசட்டையாக இருக்கிறோம், எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறோம், என்னென்ன விஷயங்களில் சரியாக இருந்திருக்கிறோம், எந்தெந்த விஷயங்களில் சரியாக இல்லை, எதையெல்லாம் சரிப்படுத்தணும், அது யார்கிட்ட போய் சரிப்படுத்தணும். வெட்கப்படவே கூடாது. தீனை கேட்கறதுக்கு வெட்கப்படக்கூடாது. நிறைய பேர் வெட்கப்பட்டு பல விஷயங்களை கேட்கறதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபி பெண்கள் பெண்களுக்கே உரிய அந்தரங்கமான விஷயங்களை சஹாபாக்கள் நிரம்பி இருக்கிற அந்த கூட்டத்தில் கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெண்களில் நல்ல பெண்கள் அன்சாரி பெண்கள் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு வெட்கம் ஒருபோதும் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை. மார்க்கத்தை விளங்கட நாங்கள் அமல் செய்வோம், அவ்வளோ. வெட்கம் பெண்களுக்கு எவ்வளவு தூரம் வெட்கம் இருக்கும் என்று நமக்கு தெரியும். இந்த காலத்து பெண்களை உதாரணமாக எடுக்கக்கூடாது. சஹாபிய காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த பெண்கள்
ஏன் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய வெட்கம் அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும்? அந்த வெட்கத்தை உடைத்து விட்டு மார்க்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டார்கள். ஒரு ஆணும் கேட்பதற்கு இன்றைக்கு அவ்வளவு தயக்கமாக, அஜர்த்த ஆம்பளை நாங்களும் ஆம்பளை போய் கேட்கறதுல என்ன தயக்கம்? அவ்வளவு ப்ரெஸ்டீஜ். அவர் கேட்டால் நம்மளை தப்பாக நினச்சிடுவாரா, நம்மளை பற்றி என்ன எடை போடுவார் என்று தயங்கி பல விஷயங்களை கேட்காமலேயே மிக தெரிந்த தவறான விஷயங்களையே தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள். இதே ஒரு பிஸ்னஸ் இருந்தால் உடனே கேட்டிருந்தாங்க, இதே ஒரு உலக காரியமாக இருந்தால் கேட்டிருந்தாங்க, இதே ஒரு ரேஷன் கார்டு பிரச்சனை கேட்டிருந்தாங்க, ஒரு ஆதார் கார்டு பிரச்சனை 10 பேர்கிட்ட கூட கேட்டிருந்தாங்க. ஆனால் மார்க்கம்னு வந்தால் ஒரு தயக்கம் இருக்கிறது, ஒரு வெட்கம் இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது? தனிமை ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நம்முடைய அத்தாட்சிகளை ஏற்றுக்கொள்ளாத போது அவர்களை நாம் கடுமையாக அழித்து விட்டோம் என்கிறார். இது முந்தைய வரலாறாக இருந்தாலும் நமக்கு இந்த ஆயத்தில் கிடைக்கிற படிப்பினை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை சரியாக பின்பற்றாத போது நமக்கு மிகப்பெரும் அழிவு இருக்கிறது. அதிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரே வழி தனிமையை உருவாக்கி கொண்டு நம்மை சீர்தூக்கி பார்ப்பது தான். குறைந்தது 10 நிமிஷம், ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம். அது நம்முடைய வசதிக்கு தக்கவாறு காலையிலோ மாலையிலோ இரவிலோ. தஹஜ்ஜுத் ரொம்ப ஏற்றம். தஹஜ்ஜுங்கிறது யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நேரம். மனைவி கூப்பிட மாட்டார்கள், பிள்ளைகள் நம்மை அழைக்காது, கடையில் வேலை இல்லை, எதுவுமே வேலை இல்லை, எதுவுமே பிரச்சனை. அப்போ அந்த நேரத்தை தேர்வு செய்து கொண்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த நேரத்தில் உட்கார்ந்து ஒரு நாள் நடந்ததை மனக்கண்ணில் கொண்டு வந்து ஒரு படத்தை போல பார்த்து எதை சரியாக செய்கிறோம் எதை சரியாக செய்யவில்லை என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால் ஒரு 70% நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இலையில் கலா, எனக்கு தனிமை விருப்பமாக ஆக்கப்பட்டது. அந்த தனிமைக்காக இராக் குகையில் நான் பல இரவுகள் நான் கழித்தேன். அப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லி இந்த உலகத்தை வெளிச்சப்படுத்துவதற்கான பாதையை எனக்கு காட்டித் தந்தார்கள். சிந்தனைக்கு பிறகு ஒரு தெளிவு, சிந்தனைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, சிந்தனைக்கு பிறகு ஒரு வழி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்கள் போகட்டும், இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி தனிமையை உருவாக்கி நாம் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக நம்முடைய அமல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அமல்களிலே எண்ணங்கள் பரிசுத்தமானவைகளாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உலகியல் லாபங்களுக்காக நம்முடைய சிந்தனைகள் இருந்தால் அவற்றை உடனே துடைத்தெறிந்துவிட்டு நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா